Gopro 9 அன்பாக்சிங் வீடியோ. இது வாங்கி ஆயிடுச்சு ஒரு வாரம் 4 நாள் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது என்னென்ன இருக்குன்ட்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சது. சரி நம்ம மோட்டோ வாக்கிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை இருக்குது. நம்ம வெளியெலாம் போனால் கோப்ரோவில் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இதில் பார்க்கலாமா? இது பைக்கில் இல்லை ஹெல்மெட்டில் வந்து போகிறதுக்காக ஸ்டிக்கர் டைப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்பெனியில் அவனே கொடுக்குறான். இதில் வந்து ரப்பர் வருது. இதில் பாருங்கள், இதை டைட் பண்ணுற மாதிரி வரும். இதை லாக் பண்ணி ஓகே லாக் பண்ணிட்டா இந்த மாதிரி ரப்பர் லாக் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இது இங்கே நம்ம அந்த கேமராவை முதல்ல கேமரா எடுத்துடுறேன். என்னென்ன வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து பார்த்துடலாம். எவ்வளோதானா சார்ஜர் ஒயர் அவனே கொடுத்துருக்கான். அவனே எப்பவுமே வர்றது தான். இந்த புக்கெலாம் கொடுத்துருக்கான், ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்ம எங்கே விட்ட போகிறோம். 37,100 rupees டோட்டல் அமௌண்ட்டு. பஜாஜ் ஃபைனான்ஸில் வாங்கிட்டேன். மந்த்லி அமௌண்ட் கட்டுற மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸில் வாங்கியாச்சு. பில்லும் பத்திரமா வைக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம எதாவது ரெடி பண்ணுறதுக்கு பில்லு முக்கியமாக இருக்கணும். இந்த லாக்கில் தான் வந்து இந்த கேமரா இங்கே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பொசிஷனில் வச்சுக்கலாம். இப்போ ஹெல்மெட் இருந்துச்சுன்னா ஹெல்மெட்டில் மறுபடியும் இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அதில் ஹெல்மெட்டில் ஒட்டிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக இருந்துடும். இதுலேயே ஹெல்மெட்டில் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணல இது வரைக்கும். ஒரு கேபிள், கேமரா, ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது. கம்பெனி வாரண்ட்டி 1 இயர் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா ரெடி பண்ணி தருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதாகிட்டு தான் 1 2 3 4 இதோடு சேர்த்து 5. இந்த பாக்ஸு மொத்தம் 6 தான் வந்திருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கான் 1 2 ஓகே பேட்ரி ஒன்று இருக்குல்ல, பேட்ரி இருக்குது. இது வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணி கழட்டினது. இது இங்கே கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். நம்ம பேட்ரி வந்து எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்னதாக கொடுத்துருக்கான் பாருங்கள், கையில் பிடிக்கிற மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். இது ஒரு பேட்ரி ஒன்று. இங்கே மெமரி கார்டு போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் நான் 128 GB போட்டிருக்கேன் மெமரி கார்டு இதில். ஆன் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் அப்படியே லாக் பண்ணக்கூடாது. இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா அழுத்தி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இது அழுத்திட்டே இருந்தேனால ஆன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் சைடில் இருக்குது. இந்த பாருங்க 9 இருக்கா, இங்கே கீழே இருக்கு பாருங்கள் ஆன் ஆஃப் பட்டனு. இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து ரெட் சிம்பிள் வருது, வந்தவொடனே ஆன் ஆகிடுச்சு. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. சின்னதாக இருக்குது, பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் வெயிட் இருக்குது. என்ன வெயிட் வரும்னு தெரியல இதோட வெயிட். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராம் இருக்கும் போல இருக்குது. 200 கிராம் இல்லை அதுக்குள்ளே கூட இருக்கலாம். பேக் சைடு டச் இருக்குது. இன்னும் இதை பற்றி எனக்கும் தெரியாது சுத்தமாக. இதை யூஸ் பண்ண தான் எனக்கும் தெரியும். பார்க்கலாம். இதில் தான் இதுக்கு மேலே உங்கள் வீடியோ எடுக்க போகிறதுலாம் இதில் தான் எடுப்பேன். 4K எடுக்கலாம், நார்மலாக எடுக்கலாம். வெளியில் போட நார்மலாக தான் எடுக்க முடியும். மற்ற டைமில் 4K முடிஞ்ச அளவுக்கு 4K எடுக்கலாம். பேட்ரி தான் சார்ஜ் வந்து சீக்கிரமாக போயிடுது. 1 ஹவர் ஒரு பேட்ரி 1 ஹவர். நான் ஒரு பேட்ரி ஒன்று எக்ஸ்ட்ரா வேறு வாங்கினேன். இது கூட வாங்கும்போது ஒரு பேட்டரி சேர்த்து வாங்கினேன். இது ஒரு பேட்டரி ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 rupees. இது கோப்ரோ பேட்ரி ஒரிஜினல் சொல்லியிருக்கிறான், ஒரிஜினலான்னு தெரியல. இது 2100 rupees. இதுவும் அங்கே கேமரா கடையில் தான் வாங்கினேன்.
கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதில் எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். இப்போது ஒரு 2 டேஸில் போடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நானும் ஓரளவுக்கு தான் பார்க்கும்போது பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுது. என்னோடய ஃபேஸ் பார்த்துட்டு பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதாக சொல்கிறது பேசி வ்ளாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இது சின்னதாகவும் இருக்குது. கேமரா ஃபோன் அடிச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு கஷ்டமாகவும் இருக்குது. இது நான் சின்னதாக இஷ்டமாக இப்படி கூட வச்சுக்கிறேன். நம்ம ஈஸியாகவும் இருக்கும். இது கேமரா செம்ம சூப்பர். 4K வீடியோனா இதுதான் 4K வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. நானும் சும்மா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற மாதிரி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் சுற்றி எடுத்து பார்த்தேன். அந்தளவுக்கு குவாலிட்டி, அந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே, அதாவது இருட்டாகிற இடத்துல வந்து ஓரளவுக்கு நல்லா வரல. நீங்கள் வெளியிலலாம் போயிட்டீங்கன்னா அந்த பச்சை பசேன்னு அந்த குவாலிட்டி கிளாரிட்டிலாம் செம்மையாக இருக்குது. வெளியில் சூப்பராக இருக்குது. இங்கே வீட்டுக்குள்ளே எடுக்கிறது மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருட்டாக இருந்துச்சுன்னா எடுக்கிறதுலாம் நல்லா இருக்காது. நார்மலாகவே நம்ம மொபைலில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு டாட் மாதிரி இருக்கும் இல்லையா, பிளாக் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி என்ன சொல்கிறது, ஜிபி ஜாஸ்தி வருது இதில். நம்ம 4Kலாம் வச்சு எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஜிபி ஜாஸ்தி. அதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கே 3 ஜிபி அந்த மாதிரி வந்துடுது இதில். அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ஒன்று செப்பரேட்டாக இதுக்குன்னு மெமரி கார்டு நம்ம வச்சுக்கணும். அதுக்கு தனியாக வச்சு யூஸ் பண்ண. நான் இப்போதைக்கு 128 ஜிபி போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ போடலான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஒர்த்து தான், வாங்கலாம், எல்லோரும் வாங்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக வ்ளாக் பண்ணுன்னா நீங்கள் மொபைல்லேயே வ்ளாக் பண்ணுங்கள், பேசுங்க, அதிலே பேசி இது பண்ணுங்கள். இது நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்ததுனால நான் வாங்கினேன் நான். ஏன்னா இதோட பட்ஜெட்டும் ஜாஸ்தி தான். எல்லோரும் சொல்கிறாங்க 50,000 வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ ரேட் கம்மியானதுனால நல்ல பட்ஜெட் தான். எனக்கு தெரிஞ்ச நல்ல பட்ஜெட் தான், நல்ல ரேட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது 50,000 கிட்டே இருந்தது. இப்போது 37 வந்திருக்கு. பரவாயில்ல, ஓரளவு கம்மியான. ஆனால் 10 வாங்குறதுக்கு பதிலாக இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ பார்த்தேன். 10க்கு பதிலாக இதே வாங்கிட்டேன். 10க்கு இன்னொரு 6,000 7,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்கு நான் இதே வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க. சில இடத்துல டூப்ளிகேட்லாம் கூட விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரிஜினலாக கோப்ரோ கம்பெனியில் ஏதாவது கடையில் போய் பார்த்தோம், கரெக்டாக கேட்டு வாங்குங்க. வாரண்டிலாம் இருக்கான்னு கேட்டுக்குங்க, பார்த்து வாங்குங்க. அப்புறம் ஏமாந்துடாதீங்க. எங்கே போய்ட்டு ஒரு வீடியோ பார்த்தேன், 10 ஆர்டர் பண்ணியிருக்கான், ஒருத்தனுக்கு 9 வந்திருக்கு. 10 சைடில் போட்டிருக்கு, இங்கேயும் கூட ப்ளூ கலரில் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவன் ஆன் பண்ணி காட்டுறான், 9ன்னு காட்டுறான் அவன். இப்போ நான் வாங்க போன இடத்துலையே 10 இருக்குன்றான். அவன் என்ன சொல்கிறான், 39,000க்கு 10 கொடுக்குறேன்றான். வாரண்ட்டி கிடையாது, கேரண்டி கிடையாது, நோ கேரண்டி நோ வாரண்ட்டி அப்படி சொல்கிறான். அவன்கிட்ட 9 இல்லை. இது 39,000க்கு கோப்ரோ 10 தரேன்னு சொல்கிறான். அதுக்கு வாரண்ட்டி இல்லை, கேரண்டி இல்லை. அது ஒரிஜினல் பீஸா டூப்ளிகேட் பீஸா என்ன பீஸ்னே தெரியாது நம்மளுக்கு. அதை வாங்கிட்டு ப்ராப்ளம் ஆச்சு என்ன பண்ண முடியும்? வாரண்ட்டி கிடையாது, எதுவுமே இல்லாமல் அப்புறம் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஏமாறுறதுக்கு ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. கம்பெனி தான் செக் பண்ணிக்கோங்க, வாரண்ட்டிலாம் இருக்கான்னு கேட்டு வாங்குங்க. வண்டியில் நம்ம போகும்போது வீடியோ எடுக்கல, இன்னும் வரைக்கும் எடுக்கலை. எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சவுண்டு சூப்பராக இருக்குது. இந்த கோப்ரோ கேமரா இங்கே வச்சு பேசுகிறதுக்கு நம்மளோட வாய்ஸ் நல்லா க்ளீனாக கேட்குது, நல்லா கேப்சர் பண்ணிக்குது. அந்த வாய்ஸ்லாம் தெளிவாக இருக்குது. நம்ம பேசுறதும் தெளிவாக கேட்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மியாகவே இருக்குது. டைரெக்டாக இதில் இருக்கிற மைக்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மைக்கு வாங்க வேண்டியதில்லை. நம்ம நடந்து போகும்போது யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மைக் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் நான் சைலண்ட் ஆகிற இடத்துல போனேன். இன்னும் நான் என்ன சொல்கிறது, பப்ளிக்கில் போகல. பப்ளிக்னா க்ரௌடு இருக்கிற இடத்துல நான் போகல ஜாஸ்தி. அதை செக் பண்ணால் தான் தெரியும். அதை நான் செக் பண்ணாமல் சொல்கிறேன் இப்போதைக்கு. அதெல்லாம் போக தான் யூஸ் பண்ண தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஸ்டிக்கு. ஏன்னா கோப்ரோ வாங்கியாச்சு, அதுக்கு ஸ்டிக்கு வேணும் இல்லையா, கையில் தூக்கிட்டு அலைய முடியும். அதனால் இப்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டிக்கு வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன், அன்பாக்சிங் பண்ணல இன்னும். நானே இன்னும் பார்க்கல எப்படி இருக்கும், என்ன கலர் வந்திருக்குன்னு தெரியல. நான் ஆரஞ்சு கலரில் பண்ணியிருந்தேன் கீழே ஆர்டரு. இது என்ன கலர்னு தெரியல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 971 ரூபா இதோட ரேட்டு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்துடுச்சு, இனி தான் வந்தது. இதுக்கும் அதுக்கும் சேர்த்து ஒரே டைமில் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ காட்டலாமேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா, செக் பண்ணிடலாமா. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடுவோம். ஓகேவா, ரெடியா ஆர்வமாக இருக்கேன். வாவ், நான் நினச்ச மாதிரி ஆரஞ்சாக வந்திருக்கு. நான் ஆரஞ்சு தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன்.
அப்புறம் பிளாக் கேக் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். அதை பாருங்கள், இந்த பாருங்கள் கையில் தூக்கும் போதே அந்த வெயிட் தெரியுது, இதோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எதுக்குன்னு தெரியுதா? இது இப்போ நம்ம எங்கன்னா வெளியில் போகும்போது, இப்போ நம்ம வெளியில் போகிறோம், இதை லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து கையில் வச்சு இதை லாக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து கீழே விழாது எங்கேயுமே. நம்ம கைக்கு டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இல்லை நம்ம பேக்கில் மாட்டணுன்னா கூட இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்க்கலாமா? இது எனக்கு இது முதல்ல கைட்டிடுறேன். தெரியாதம்மா மாடிக்கு கையில் கைட்டும் இல்லை. ஓகே, கைண்டுச்சா? இப்படி திருப்பி லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாக்கா லூஸ் ஆகுது. லூஸ் பண்ணிங்கன்னா மேலே வருது. ஓகேவா? அது பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்கள். நல்லா செம்ம ஹைட்டில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக திருப்பினீங்கனாவே லூஸ் ஆகுது. இது அவ்வளோதான், இவ்வளோ தான் ஹைட்டு, இவ்வளோ ஹைட்டு தான். இதை வந்து கம்மி பண்ண முடியாது. ஓகே, இதுவும் டைட் பண்ணலாம். இது வந்து லூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். இதையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கோப்ரோ வச்சிடலாமா? இதில் கோப்ரோன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். கோப்ரோ தானே அது பேர். கோப்ரோக்கு கோப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா. பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக, இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு grip நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது திருப்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் இருக்குது. 360 டிகிரி பண்ணிக்கலாம். ஓகே, செம்ம வேறு லெவல். இந்த பாருங்கள், நம்ம பேசுகிறதுக்கு இப்போ அவ்வளோதான். ஒரு டச் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், வீடியோ எடுக்கிறது சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் தெரிகிறேன்னா எவ்வளோ கவர் ஆகுது பாருங்கள். தெரியுதுங்களா? ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். இது நம்ம இவ்வளோ கிட்ட வச்சா கூட, எனக்கு இவ்வளோ கிட்ட இருந்தால் கூட என்னோடய ஃபுல் ஃபேஸ், இந்த ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியுது. செம்ம. நம்ம இவ்வளோ லாங்லாம் எடுக்கணும்னா செம்மையாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், லூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போட்டு டைட் பண்ணிவிட்டா அவ்வளோதான் ஆயிடுச்சு. எவ்வளோ ஹைட் வருது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நான் சொல்கிறது 180 டிகிரி ஃபுல் கவராக வாழ முடியும் இருக்குது. இது செம்ம ஒர்த்தாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஒர்த்தாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண தான் தெரியும். வேறு குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஸ்ட்ராங்கு, க்ரிப்பு. இது மேலே என்ன இருக்குது? ரப்பர் மாதிரி இருக்குது. மேலே வந்து ரப்பர் மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள் குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. யாராவது வாங்குறதா இருந்தால் வாங்க. நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா பட்ஜெட், என்னோடய ரேட் நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 971 ரூபா நான் வாங்குறது. பாருங்கள், ஒரு டைம் ரேட் கம்மியாகவும் கிடைக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். ஆஃபரில் வரும்போது வாங்கிக்கோங்க.